வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம the most expected Vivo phone series பாத்தீங்கன்னா Vivo V21 Pro and Vivo V21 SE உடைய கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ விவோல இந்த V சீரிஸ் பாத்தீங்கன்னா the most successful series அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டும் வந்து கம்மியா இருக்கும், அதே நேரத்தில் ஃபோனும் வந்து ரொம்ப ஆண்டியா இருக்கும், அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து ரொம்பவே பாசிட்டிவான ரிவ்யூஸ் வரக்கூடிய ஒரு சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா Vivo V20 வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதே நேரத்தில் அன்பாக்சிங் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் கூட நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது Vivo V21 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து சில மாடல்ஸ் வந்து ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. ஸோ Vivo V21 உடைய லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தடுத்து என்ன மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo V21 SE அப்படின்னு ஒரு மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா Vivo V21 Pro அப்படின்னு ஒரு மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்னீக் பீக்ஸ் வந்துட்டு இருக்கு, ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து தனி ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்கிறனால அவங்க வந்து எப்படியாவது வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்காதா, என்ன ப்ரைஸில் இருக்கும், டிஸ்பிளே வந்து என்ன சைஸில் இருக்கும், கேமராஸ் வந்து என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை வச்சு ரெண்டுலேயும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராசஸர் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo V21 SEல வந்து 720 ஸ்னாப்ட்ராகனும், அதுக்கப்புறம் Vivo V21 Proல பார்த்தீங்கன்னா 765 ஸ்னாப்ட்ராகனும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரூமர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ரெண்டு மொபைல்ஸுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் 5G மொபைல்ஸாக வரப்போகுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராசஸரும் வந்து அட்வான்ஸ்டாக தான் இருக்கும். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்தர் 720 ஆர் அதுக்கு ஈக்குவலான ப்ராசஸர் இருக்கும். அண்ட் Vivo V21 Proல பார்த்தீங்கன்னா 765 ஆர் அதுக்கு ஈக்குவலண்டான ப்ராசஸர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு மிக்ஸ் செக்மெண்ட் ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து 8GB ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு மெமரியும் பார்த்தீங்கன்னா 128GB வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 128GBலேருந்து உங்களுக்கு வந்து 128GBயில் ஒரு வேரியன்ட் இருக்கலாம், 256GBயில் ஒரு வேரியன்ட் இருக்கலாம். ஸோ ரெண்டு மொபைலுமே வந்து நீங்கள் வந்து மெமரி கார்டு போடலாம், 1TB வரைக்கும் போடலாம். அண்ட் அகைன் உங்களுக்கு வந்து நீங்கள் டிஸ்பிளேல வந்தீங்கன்னா உங்களுக்கு 6.4 இன்ச்லேருந்து 6.6 இன்ச் வரைக்கும் சைஸ் இருக்கக்கூடிய மொபைல்ஸ் தான் இந்த Vivo V21 SEயும் Vivo V21 Proவும். ஸோ இந்த ப்ராசஸர், மெமரி, அதுக்கப்புறம் ரேம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். Vivo V21 SEலையும் Vivo V21 Proலையும் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய அப்பியரன்ஸுங்க. ஸோ விவோ வந்து ஒரு ஃபோன்ஸ் அவங்க வந்து லான்ச் பண்ணும்போதும் அதில் அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு புது விஷயம் இருக்கும், ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்கும். ஒரு ஃபோனும் பார்த்தீங்கன்னா அதோடைய பின்னாடி இருக்கிற அந்த அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு கலர்ஸில் இருக்கும், இல்லைனா உங்களுக்கு வந்து டச் பார்த்தீங்கன்னா சில்கியாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஃபினிஷ் இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க வந்து அப்பியரன்ஸில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபோன்ஸ்லுமே வந்து பெசில்லெஸ், அதாவது பெசில்லெஸ்னா உங்களுக்கு வந்து பார்டரே இருக்காது. அதாவது நீங்கள் ஃபோனை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு வெறும் டிஸ்பிளேல வந்து நீங்கள் வந்து லைட் எறிகிற மாதிரி தான் தெரியும். அதாவது ஒரு ஃபோன் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னே தெரியாது, ஒரு பார்டரே இல்லாத ஒரு செட்டப் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரீன் இஸ் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஜாஸ்தியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து நம்ம வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமராவில் தான் உங்களுக்கு வந்து Vivo V21 SEலையும் Vivo V21 Proலையும் ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் இருக்குது. Vivo V21 SE பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. Vivo V21 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமராஸோட வருது. ஸோ அந்த கேமராஸ் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo V21 SEயும் சரி Vivo V21 Proவும் சரி உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் ஏஐ கேமரா கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நைட் செல்ஃபிஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ Vivo V21 SE பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் 13 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் வந்து Vivo V21 Proல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகா பிக்சல் பிரைமரி, 13 மெகா பிக்சல் வைட் லென்ஸ், 8 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அண்ட் 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து உங்களுக்கு Vivo V21 Proக்கும் Vivo V21 SEக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுக்கு உண்டான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Vivo V21 Pro தான் வந்து அட்வான்ஸான மாடல் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து 4K வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நிறையா வந்து ஃபோன்ஸில் வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுப்பீங்க, இப்போ இந்த வீலாக்லாம் போடுறீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன யூடியூப் சேனலில் வச்சு நீங்கள் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக Vivo V21 Pro வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே,
பிரைமரி கேமரால வந்து இவ்வளோ பெரிய சேஞ்ச் இருக்கு, செல்ஃபி கேமரா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா Vivo V21 SCல வந்து அவங்க 44 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விவோ ஃபோன் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா அவங்க வந்து நம்ம போதும் சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பாங்க எப்போவுமே. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ்லாம் ஹையர் அண்ட் மொபைல் கூட உங்களுக்கு வந்து 20 மெகா பிக்சல் தான் கொடுத்துருப்பாங்க செல்ஃபி கேமரா. பட் நம்ம விவோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து 44 மெகா பிக்சல் கொடுத்துருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நைட் செல்ஃபி கேமராவாக இருக்கும், ஏஐ சப்போர்ட்டட் கேமராவாக இருக்கும். அதே தான் வந்து இங்கேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Vivo V21 SC அகைன் கம்ஸ் வித் 44 மெகா பிக்சல். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo V21 Proல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கேமரா வருது அப்படிங்கிறாங்க செல்ஃபி கேமராஸில். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 44 மெகா பிக்சல் நைட் செல்ஃபி கேமரா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் செல்ஃபி கேமராலேயே ஒரு 10-20 பேர் நின்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் கையை எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஃபோட்டோ எடுத்துடலாம். நீங்கள் வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரிங்க. பேட்டரிலையும் வந்து அவ்வளோ பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ Vivo V21 SCல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4200 mAh நீங்கள் எதிர்பார்க்கலாம். Vivo V21 Proல பார்த்தீங்கன்னா 4300 mAh எதிர்பார்க்கலாம். ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்கிற சார்ஜர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம கிட்ட அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் தான் இருக்குது. Vivo V21 SC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 19,999 ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் Vivo V21 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,999 ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸையுமே கண்டிப்பாக லான்ச் ஆன உடனே உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கிங் மொபைல்ஸில் வந்து அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ரெடியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.